மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் திடீர்னு பரபரப்பா மாறி இருக்கு. திமுக அரசு கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பாஜக மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவரான நர்மதா தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய திமுக அரசு தவறியதா குற்றம் சாட்டிய அவர், பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்படின்னு ஆட்டோல செல்ல கூட பயப்படுறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டத்துக்குள்ள நுழைந்து மேடைக்கு அருகில் வந்து அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர்களை இவங்க எப்படி தப்பு சொல்லலாம்னு பல கேள்விகளை கேட்டு கடும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதனால இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில தான் உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. இது குறித்து மேடையிலேயே விளக்கம் அளித்த பாஜகவினர் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொதுவா கூறிய நிலையில தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை தவறா புரிந்து கொண்டதா சொல்லியிருக்காங்க. சாலையிலேயே ஏற்பட்ட இந்த திடீர் பதற்றம் அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விநாயகர் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன், தோதிஷன் ஷர்ட்ஸ்.